ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் பேசிட்டு இருக்கோம். கெப்பாசிட்டன்ஸோட லெக்சர் 2 பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டது சிக்கு பதிலா கியூ பை வின்னு கத்துக்கிட்டீங்க. அது ஆல்ரெடி அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ், சி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல், அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது இப்படி எழுதணும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல். அதுக்கப்புறமா சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கத்துக்கிட்டீங்க. கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஜாமெட்ரி அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? சரி, அப்ப இன்னைக்கு எங்க இருந்து சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபோர்ஸ் between the plates. ஃபோர்ஸ் between the plates. சார் கொஸ்டினே புரியலையே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கெப்பாசிட்டர்னா ஒரு பாசிட்டிவ் பிளேட்டும் ஒரு நெகட்டிவ் பிளேட்டும் இருக்கும். இங்க பிளஸ் கியூ இருக்கும், இங்க மைனஸ் கியூ இருக்கும். இந்த பாசிட்டிவ் பிளேட்டால இந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த நெகட்டிவ் பிளேட்டால இந்த இடத்துல ஃபோர்ஸ் எவ்வளோன்னு நம்ம கேட்க போறோம். ரைட்டா? உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே, ஈக்கு பதிலா எஃப் பை கியூன்னு உங்களுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எஃப்க்கு பதிலா இக்யூன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப இந்த ரெண்டு பிளேட்டை வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஒரு பிளேட் வச்சு பாருங்க. இங்க பிளஸ் கியூன்னு ஒரு பிளேட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ஒரு பிளேட்டா இருந்தா இந்த பக்கமும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப இங்க என்ன எழுதணும்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன்டு கியூ. தெரியும் தானே, சிக்மாவுக்கு பதிலா கியூ பை ஏ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்ப இங்க ஒரு கியூ பை ஏ சிக்மாவுக்கு பதிலா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு எப்சிலான் நாட் இருக்கு, இங்க ஒரு கியூ இருக்கு. கியூ ஸ்கொயர் பை 2a எப்சிலான் நாட். கத்துக்கிட்டீங்களா? இப்ப என்னன்னா, ஒரு பிளேட்டால இன்னொரு பிளேட் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், அது either அட்ராக்டிவா இருக்கலாம், ரிபல்சிவா இருக்கலாம். இப்ப இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பா என்னவா இருக்கும்? அட்ராக்டிவா தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் between the parallel plates q ஸ்கொயர் பை 2a எப்சிலான் நாட். தயவு செஞ்சு இந்த ஃபார்முலா கொஞ்சம் எல்லாரும் ஒழுங்கா படிங்க. ஃபோர்ஸ் between the parallel plate, ஃபோர்ஸ் between the parallel plate. ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும், பதிலுக்கு அந்த பிளேட் இந்த பிளேட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும்னு கேட்டாங்கன்னா q ஸ்கொயர் பை 2a எப்சிலான் நாட். ரைட்டா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமிங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போறேன். கொஞ்சம் கூடுமான அளவுக்கு நீங்களும் வேகமா வாங்க. எப்பவும் போல புரியலன்னா அப்படியே கம்முன்னு உட்காந்துடாத. புரியலன்னா எல்லாமே வேஸ்ட். எனக்கு புரியல சார், கொஞ்சம் ஸ்லோவா போங்க, இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி. ரைட்டா? வேஸ்ட் பண்ணிடாது. கியூக்கு பதிலா சிவின்னு எங்களுக்கு தெரியும் சார். கியூ ஸ்கொயர் சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை 2a எப்சிலான் நாட். சிக்கு பதிலா லாஸ்ட் கிளாஸ் படிச்சீங்க எப்சிலான் நாட் a பை டி. எப்சிலான் நாட் a பை டி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எப்சிலான் நாட் ஸ்கொயர் a ஸ்கொயர் v ஸ்கொயர் பை 2, இங்க ஒரு d இருக்கு, d ஸ்கொயர், இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு எப்சிலான் நாட். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? சி ஸ்கொயருக்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இந்த சி ஸ்கொயருக்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஒரு ஏவும் இன்னொரு ஏவும் போய் சேர்ந்துருச்சு. ஒரு எப்சிலான் நாட்டும் இன்னொரு எப்சிலான் நாட்டும் போய் சேர்ந்துருச்சு. மீதி இருக்கிறது ஒரு 1/2. இங்க பாருங்க 1/2. இங்க ஒரு எப்சிலான் நாட், இங்க ஒரு ஏ பேலன்ஸ் இருக்கு, இங்க ஒரு வி ஸ்கொயர், இங்க ஒரு டி ஸ்கொயர் இருக்கு. வி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். யாராவது யோசிக்காம சொல்லுங்க, வி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? வி பை டி யாருன்னு சொல்லி கொடுத்தேன்? அவ்வளவுதான். ஈக்கு பதிலா டிவி பை டிஎக்ஸ் படிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் பெர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஞாபகம் இருக்கா? இங்க எல்லாம் ஸ்கொயரா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் between the parallel plates 1/2 எப்சிலான் நாட் a e ஸ்கொயர். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நீங்க ரெண்டு ஈக்குவேஷன் கத்துக்கணும். இப்ப எல்லாத்தையும் விட்டுரு.
கெப்பாசிட்டர் அப்படின்னாலே 2 parallel பிளேட் சேர்ந்தது தான் கெப்பாசிட்டர். அப்போ ஃபோர்ஸ் between the parallel plate ஃபார்முலா நம்பர் 1 F equal to Q square by 2A epsilon naught. ஃபார்முலா நம்பர் 2 அதுல இருந்து வந்தது 1/2 எப்சிலான் நாட் AE ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கவனமா கவனிங்க. எந்தெந்த ஃபார்முலாவை எந்தெந்த நேரங்கள்ல பயன்படுத்தணும்? உங்க கொஸ்டின் பேப்பர்ல சார்ஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, Qவோட வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். A டினாமினேட்டர்ல இருக்கணும். Q கொடுக்காம E கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். A மேல இருக்கணும். அப்ப இனிமேல் ஃபோர்ஸ் between the parallel plate F equal to Q square by 2A epsilon naught F equal to 1/2 epsilon naught AE square னு கவனமா கத்துக்கணும். AE square. ரைட் அப்ப? சரி, ஓகே. அடுத்தது ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. நம்ம லைக் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ரெண்டு parallel பிளேட்ஸ்க்கு நடுவுல வந்து வெறும் சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படி பார்க்கலையா சார் நம்ம? நீ சொல்றது கரெக்ட். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா ஃபோர்ஸ் between the parallel plate கேட்டிருக்கேன். முதல்ல ஒரு பிளேட் மட்டும் பாரு. இந்த ஒரு பிளேட்டால இங்க எவ்வளவு ஃபீல்டு நினைக்கிறேன்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ரைட், ரொம்ப சூப்பரா சொன்ன. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல இன்னொரு பிளேட்டை வச்சா, இன்னொரு பிளேட்டை நீ கவனமா கவனம், இன்னொரு சார்ஜா தான் பார்க்கணும். இன்னொரு பிளேட்டை வச்சா இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸா பாருங்க. நான் ஒண்ணு நடுவுல கேட்கலடா. ஒரு பிளேட்டால எலக்ட்ரிக் ஃபீல்டுல இன்னொரு பிளேட்டை வைக்கும் பொழுது இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ். ரைட்டா? அந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக தான் EQ, க்கு பதிலாக தான் சிக்மா எப்சிலான் நாட் இன்டு Q, சிக்மாவுக்கு பதிலாக Q பை A, இங்க ஒரு 2 எப்சிலான் நாட், இங்க ஒரு Q, அதனால Q ஸ்கொயர் பை 2A எப்சிலான் நாட். புரியுதா? எஸ் சார். ரைட் பை. இப்போ சப்போஸ் இங்க நெகட்டிவ் மைனஸ் Q மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபீல்ட் எவ்வளோ? அதே சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தானே? அந்த இடத்துல பிளஸ் Qன்ற பிளேட் வச்சா இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் தானே? ஃபோர்ஸுக்கு பதிலா EQ தானே? க்கு பதிலா வழக்கம் போல சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தானே? ரைட்டா? ஸோ எப்பவுமே ஃபோர்ஸ் between the parallel plate, ஃபோர்ஸ் between the parallel plate, அப்போ F equal to Q ஸ்கொயர் பை 2A எப்சிலான் நாட் அல்லது 1/2 எப்சிலான் நாட் AE ஸ்கொயர். ரைட்டா? ஸோ கவனமாக கற்றுக்கோங்க. எந்தெந்த ஃபார்முலாவை எங்கெங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப சீக்கிரமா எனர்ஜி டென்சிட்டிக்கு போயிடலாம். நிறைய குட்டி குட்டி டாபிக் வரும். அப்படியே ஃபார்முலா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வாங்க. எல்லாத்தையும் முடிச்சாதான் ஒரு கெப்பாசிட்டன்ஸோட கிளாரிட்டி கிடைக்கும். இது தனியா ஒரு டாபிக் அப்படின்னு பேச முடியாது. கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஒரு முழு உருவம். இப்ப நம்ம கை, கால், கண்ணு, மூக்குன்னு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றா படிச்சு முடிச்சாதான் கெப்பாசிட்டன்ஸ்ன்ற ஒரு முழு உருவம் உனக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜி டென்சிட்டி டினோட் ஸ்மால் யூ. சார், எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜி டென்சிட்டி எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம்னு சொன்னாலும் சரிதான், இல்லைன்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொன்னாலும் சரிதான். இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இதே விஷயத்த நீங்க மேக்னட்டிசத்திலையும் படிப்பீங்க. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எவ்வளவுங்க? 1/2 எப்சிலான் நாட் AE ஸ்கொயர். இப்பதான் படிச்சீங்க. பை A. அப்ப எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் u ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். இது தெரிஞ்சாதான் உங்களால எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் லெசன் படிக்க முடியும். எனர்ஜி டென்சிட்டி இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால தான் நான் கீழே போட்டிருக்கேன் E. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. B ஸ்கொயர் பை 2 மியூ நாட். இது ரெண்டும் சேர்ந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எனர்ஜி டென்சிட்டி UE 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். கவனமா கவனி. எனர்ஜி டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுல இருந்து ப்ராப்ளம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. E1 எலக்ட்ரிக் ஃபீல்டுல எனர்ஜி டென்சிட்டி U1 இருந்தா E2ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? வழக்கம் போல
U2 by U1 equal to E2 square by E1 square. இந்த சம் உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் போட்டு அழகா போட்டுருவீங்க. அப்ப இனிமேல் எனர்ஜி டென்சிட்டின்னு என்ன ஃபார்முலா போடுவீங்க? எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் இன்னும் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோர்டு கத்துக் கொடுக்கல. இன்னும் எனர்ஜி ஸ்டோர்டு அந்த டாபிக் நான் பேசல. ஆனா என்கிட்ட ஃபோர்ஸ் இருக்கிறதுனால 1/2 எப்சிலான் நாட் ஏஇ ஸ்கொயர் பை ஏன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை நீ நம்பலன்னா இது எப்படி சார் ரெண்டும் ஈக்குவல் ஆகும்? யூ பை வியும் எஃப் பை ஏவும் எப்படி சேம் பாத்துருவோமா? ஸ்மால் யூ ஈக்குவல் டு யூ பை வி. யூக்கு பதிலா எனர்ஜி தானே, எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 வால்யூம் எல் கியூப். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ml டி பவர் மைனஸ் 2 பை எல் ஸ்கொயர். சால்வ் பண்ணுங்க. ஒரு எல்லுக்கு ஒரு எல்லு, மேல எம் சாரி ஸ்கொயர் ஸ்கொயர், இந்த எல் மேல போயிடுச்சுன்னா எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. இங்க ஒரு எல்லுக்கு ஒரு எல்லு, இந்த எல் மேல போயிடுச்சுன்னா எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. டைமென்ஷனில் போத் ஆர் ஈக்குவலா பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப அழகா நுணுக்கமா நீங்க கத்துக்கணும். எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூமா இருந்தாலும் எனர்ஜி டென்சிட்டி தான், ஃபோர்ஸ் பை ஏரியாவா இருந்தாலும் எனர்ஜி டென்சிட்டி தான் கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா இல்ல யூ பை வி எப்படி பார்த்தாலும் 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் தான் வரப்போகுது. நான் இந்த ஃபார்முலால இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலால இனிமேல் தான் அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அங்கேயும் போயிடலாமா? சரி பே, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் ஞாபகம் வந்துச்சா? இருக்கிறதுலே அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஹாஃப் சிவி ஸ்கொயர் ஸ்கூல்லயும் படிச்சிருப்பீங்க, என்கிட்டயும் ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிருக்கீங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் கத்துக்கலாமா? இங்க வாங்க. நீங்க ஸ்டூடெண்ட், நீங்க கேக்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர், ஆஸ் எ கெப்பாசிட்டர். அரே ஃபாஸ்டா பார்த்துருவோமா? இங்க பாருங்களேன், இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ல ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். இந்த இடம் பாசிட்டிவ் பிளேட், இந்த இடம் நெகட்டிவ் பிளேட். இங்க இருந்து சார்ஜ் போகுது. எனக்கு எனர்ஜினா என்னன்னு தெரியும். நான் எவ்வளோ ஒர்க் பண்றனோ அதுதான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. V equal to W by Q ன்னு உங்களுக்கு பொட்டென்ஷியல்ல கத்து கொடுத்திருந்தேன். W equal to V into Q. ரைட்டா? W equal to V into Q. அப்ப இங்க dW க்கு பதிலா இப்படி எழுதலாமா பாருங்க. இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. W க்கு பதிலா VQ. ஸ்மால் ஒர்க் டன் V into dQ. அப்ப dW equal to V க்கு பதிலா Q by C. ஒத்துக்கிறீங்களா? Q by C. பெரிய டெரிவேஷன் இல்ல, சும்மா 3 ஸ்டெப். Q by C. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் C க்கு பதிலா Q by V. dW equal to 1 by C வெளில எடுத்துருங்க. Q into dQ. W தான் சார் வேணும். Integral of dW 1 by C integral of Q into dQ. லிமிட் என்ன சார் பண்றது? பேட்டரியை ஆன் பண்ணல, 0 சார்ஜ். பேட்டரியை ஆன் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் சார்ஜ். 0 to Q தான் லிமிட். உங்க எல்லாருக்குமே தெரியும் integral of x into dx x square by 2 தெரியும். அப்ப Q square by 2. ஒத்துக்கிறீங்களா? integral of x into dx என்னப்பா படிச்சீங்க? x square by 2. அப்ப Q square by 2. ஃபைனலா இவ்வளோ நேரம் W என்ன அப்படின்னா Q square by 2C. இவ்வளோ நேரம் W இருந்தது, இனிமேல் கேபிட்டல் யூவா மாற போகுது. உங்களுக்கு தெரியுமா? கேபிட்டல் யூ அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு, ஸ்மால் யூ அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி. அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு Q ஸ்கொயர் பை 2C. எல்லாரும் இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஒழுங்கா படிங்க. Q ஸ்கொயர் பை 2C இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, மேஜர் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் Q ஸ்கொயர் பை 2C.
இந்த கொஸ்டினை நமக்கு ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். உன் கொஸ்டினை படிக்கும் பொழுதே Q கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா U is proportional to 1/c. proportional to Cக்கு பதிலா எப்சிலான் நாட் A by D மேல போயிடுச்சு. அப்ப U is proportional to D ன்னு தெரிஞ்சுக்கணும், U is proportional to 1/A ன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஒரு சுரங்கத்துக்குள்ளார போற மாதிரி நம்ம இதை டிராவல் பண்ணணும். இங்க Q கான்ஸ்டன்ட்னு சொன்னா இந்த கண்டிஷன்ல நீங்க ப்ராப்ளம தேடணும். கான்ஸ்டன்ட்னு சொன்னா மட்டும்தான் U equal to Q square by 2C. சரி, எங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. எனர்ஜி ஸ்டோர்ட் as a கெப்பாசிட்டர் Q square by 2C. இன்னும் இந்த ஃபார்முலாவை எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு விளையாடலாம். Uக்கு பதிலா Q square by 2C, Qக்கு பதிலா CV ஸ்கொயர் ஸ்கொயர் by 2C. ஒரு Cக்கு ஒரு C போயிடுச்சு, half இருக்கு CV ஸ்கொயர். அப்ப எனர்ஜி ஸ்டோர்டோட ரெண்டாவது ஃபார்முலா half CV ஸ்கொயர். எங்கேயாவது உங்க கொஷின்ல பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு C. அப்ப C ஆ இருந்தா எப்சிலான் நாட் A by D இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. இந்த கொஷின்ல U is proportional to A, inversely proportional to D. அதனால தான் சொன்னேன் கவனமா ஹேண்டில் பண்ணணும்ட்டு. உனக்கு ஒருவேளை புரியலன்னா இங்க பாரு, நான் ரெண்டு பக்கமா சொல்லித்தரேன். Uக்கு பதிலா Q square by 2Cன்னு ஒரு ஃபார்முலா, Uக்கு பதிலா half CV ஸ்கொயர்னு இன்னொரு ஃபார்முலா. எப்பெல்லாம் Q கான்ஸ்டன்ட்னு உங்க கொஸ்டின்ல பாக்குறீங்களோ U is proportional to 1/C. எப்பெல்லாம் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னு பாக்குறீங்களோ டைரக்ட்லி proportional to C. இதுல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. இதத்தான் ஒரு மாத்தி சொல்லியிருப்பாங்க, பேட்டரி டிஸ்கனெக்டட். டிஸ்கனெக்டட்னு வார்த்தை இருந்தா Q கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். பேட்டரி ஸ்டில் கனெக்டட், இன்னும் கனெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். நீ நினைக்கிற மாதிரி டைரக்டா கொஷின்ல சார்ஜ் கான்ஸ்டன்ட், பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் அந்த வார்த்தை இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு கெப்பாசிட்டர்ல பேட்டரிய கனெக்ட் பண்ண, இப்ப நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாம உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பேட்டரி டிஸ்கனெக்டட், சார்ஜ் கான்ஸ்டன்ட். battery still connected, potential constant. அப்ப U is inversely proportional to C, இங்க directly proportional to C. அதனால அடுத்த ஸ்டெப்ல 1 epsilon naught A by D மேல போயிடும், இங்க epsilon naught A by D கீழே வந்துடும். அப்ப energy stored directly proportional to distance between the plate, inversely proportional to area. இங்க directly proportional to area, inversely proportional to distance. இப்ப ஏதோ உனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த இடத்துல நீங்க அதை கொஞ்சம் கவனமா யோசிக்கணும். பேட்டரி டிஸ்கனெக்டட்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் சேம். பேட்டரி டிஸ்கனெக்டட்னா என்ன அர்த்தம்? அதான் பேட்டரி டிஸ்கனெக்டட்னா சார்ஜ் சேம், ஸ்டில் கனெக்டட்னா பொட்டென்ஷியல் சேம். எங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி பை, இன்னும் முடியல, இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி, யூக்கு பதிலா Q ஸ்கொயர் பை 2Cன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டாவது ஃபார்முலா half CV ஸ்கொயர்னு கத்து கொடுத்தீங்க. வேற ஏதாவது பண்ண முடியுமா? சரி, half CV into ஒரு V எழுதலாமா? CV ஸ்கொயர். இந்த CVக்கு பதிலா Qன்னு எடுத்துக்குவா. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் Cக்கு பதிலா Q by V, Qக்கு பதிலா CV, QV. இந்த ஃபார்முலாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் a கெப்பாசிட்டருக்கு 3 ஃபார்முலா, எதை எதை எப்பப்ப பயன்படுத்தணும்னு கவனமா கத்துக்கணும். Q கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், V கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க V கான்ஸ்டன்டா இருந்தா U is proportional to Q, Q கான்ஸ்டன்டா இருந்தா U is proportional to V. இதை பார்த்தது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வச்சு சம போடணும். கடைசியா ஒரு வார்த்தை, இங்க என்ன எனர்ஜியா ஸ்டோர் ஆகுதுன்னு யாருக்கா தெரியுமா? எனர்ஜி ஸ்டோர்டு as a கெப்பாசிட்டர். என்ன எனர்ஜி தெரியுமா? எனர்ஜி ஸ்டோர்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த வார்த்தையும் நீங்க டிக் பண்ணணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி.
கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே இஎம்ஐ லெசன்ல இண்டக்டார்ல படிப்பீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு படிப்பீங்க. அங்க half LI ஸ்கொயர்னு படிப்பீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாமே ஆல்ரெடி நீ ஒரு டைம் பார்த்திருப்ப. அதனால உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கெப்பாசிட்டரும் இண்டக்டாரும் ஒரே மாதிரி இருக்கும். எனர்ஜி ஸ்டோர்ட் as a capacitor half CV square. எனர்ஜி ஸ்டோர்ட் as a inductor half LI square. அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கெப்பாசிட்டன்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக், இண்டக்டார்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக். கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனர்ஜி டென்சிட்டி பத்தி பேசுனீங்கல்ல, ஸ்மால் யூன் தானே சொன்னீங்க. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம்னு சொன்னீங்களே. எனர்ஜி ஸ்டோர்டுக்கு half CV ஸ்கொயர். இந்த V பொட்டென்ஷியல், இந்த V வால்யூம். சிக்கு பதிலா எப்சிலான் நாட் A by D பொட்டென்ஷியல் ஸ்கொயர். வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்டர் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, வால்யூம் L into B into H, ஏரியா இன்டர் டிஸ்டன்ஸ். இந்த A மேல இருக்கு, இந்த A மேல இருக்கு, போய் சேர்ந்துருச்சு. 1/2 எப்சிலான் நாட். இந்த D கீழே இறங்கிடும், V ஸ்கொயர் பை D ஸ்கொயர். ஃபைனலா நம்ம தேடி வந்தது 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். எனர்ஜி டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். அங்கேயே அதான படிச்சோம், ஃபோர்ஸ் பை ஏரியாவில் அதான படிச்சோம். இப்ப எனர்ஜி டென்சிட்டி U equal to F by A 1/2 எப்சிலான் நாட் A E ஸ்கொயர் பை ஏன்னு படிச்சோம். அதனாலதான் சொல்லி கொடுத்திருந்தேன் U by Vயும் F by Aவும் தான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லியிருந்தேன். எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் ஆர் ஃபோர்ஸ் between the plates per யூனிட் ஏரியான்னு கற்றுக் கொடுத்தது. 1/2 எப்சிலான் T ஸ்கொயர். இங்க இருந்து மறந்துடாத, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிலாம் நீங்க கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி, யூஸ் T ஸ்கொயர். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதோட கிட்டத்தட்ட C equal to Q by V, எப்சிலான் நாட் A by D, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஃபார்முலா, எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா, எனர்ஜி ஸ்டோர்டு ஃபார்முலா, மறுபடியும் எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா, இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். தென் இங்க இருந்து போக போறது தான் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். அதுக்கப்புறம் டயலக்ட்ரிக் வச்சு படிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஒரு 5 ட்ரிக் இருக்கு பாரு. இதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ல ஐ அஷ்யூர் இதை விட ஈஸியா யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த சம்மா இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு 20 நிமிஷம் நான் சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தேன்னா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்ல நம்ம ஒரு கொஸ்டின் தூக்கிட்டு வந்துடலாம். ரைட் தானே? ஓகே. டெரிவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதனால நான் பெருசா டெரிவேஷன் டைம் எடுத்துக்கல. சம்குள்ளார என்னென்ன ஐடியா இருக்குன்னு சொல்லி தரேன். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர். இந்த மாதிரி இருந்ததுன்னா சீரிஸ் காம்பினேஷன். இது ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியோட பொட்டென்ஷியல் V, இங்க இருந்து போற சார்ஜ் Q. இது மட்டும் அந்த Qன்றது அது வழியா போயிட்டே இருக்கு. எந்த பெண்டுமே இல்லை, அதாவது எந்த ஜங்ஷனுமே இல்லை. ஒரு வாய்க்கால்ல தண்ணி போகுது, ஒரு ஆறு அதுல தண்ணி போகுது, இங்க இருந்து தண்ணி போயிட்டே இருக்கு, திரும்பி அதே அளவுக்கு தண்ணி தான் போயிட்டு இருக்கும். இதே அது 2 பிரான்ச்சா பிரியுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இங்க போயிடும், கொஞ்சம் தண்ணி இங்க போயிடும். இப்படி இருந்தா சீரிஸ் கிடையாது. எப்பெல்லாம் அந்த வாட்டர் மாறாம ஃபுல்லா ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் வந்து சீரிஸ் காம்பினேஷன். நான் வாட்டர்னு சொன்னது யார? சார்ஜ். சார்ஜ் சேமா இருந்தா சீரிஸ் காம்பினேஷன். பேட்டரியில இருந்து 10 கூலும் சார்ஜ் கிளம்புது. எல்லா கெப்பாசிட்டர்லயும் 10 கூலுமா போயிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு 10 கூலுமாவே திரும்ப வந்துரும். பேட்டரி தான் உங்க வீடு. அப்ப சார்ஜ் சேமா இருந்தா சீரிஸ் காம்பினேஷன். அப்ப பொட்டென்ஷியல் மாறுமா சார்? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல V1, ரெண்டாவது V2, மூணாவது V3. இப்ப கவனமா கவனிங்க. சீரிஸ் காம்பினேஷன்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
எந்தெந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் சேமா போகுதோ அதெல்லாம் சீரிஸ் காம்பினேஷன். பட் பொட்டென்ஷியல் டிஃபரா இருக்கும். இப்ப டோட்டல் பொட்டென்ஷியல் எவ்வளவு சார்? நான் கொடுத்தது V தானே. ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லயும் V1, V2, V3ன்னு டிராப் ஆயிருக்கு. Vக்கு பதிலா Q by C ன்னு எங்களுக்கு தெரியுமே. Q by C1, இங்க Q by C2, இங்க Q by C3. ஏன் இந்த Q நீங்க 1, 2, 3ன்னு எழுதல? சார்ஜ் சேம். எல்லாத்தையும் காமனா வெளில எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா ஃபைனலா நீங்க தேடி வந்தது 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. போர்ட் பசங்க இருக்கீங்க, கடைசியா அதுக்கு ஒரு லைன் எழுதணும். எப்படி எழுதணும்னா 1 by அப்படின்னாலே ரெசிப்ரோக்கல்னு ஸ்டார்ட் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படி இல்லைன்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு ஆரம்பிச்சு இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் திரும்ப ரெசிப்ரோக்கல் ஆஃப் sum of reciprocal of capacitance of a individual capacitor. அங்க இருக்கிறது அப்படியே வார்த்தையா கன்வெர்ட் பண்ணணும். Reciprocal of effective capacitance is equals to sum of reciprocal of capacitance of a individual capacitor. நான் ஒரே டைம் சொல்லவா? ஆரம்பிக்கும் பொழுதே ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இந்த 1 by CS சொல்றோம் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. சம் ஆஃப் ஒவ்வொன்னே ரெசிப்ரோக்கல் எடுங்க. சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர். சார் ஒருவேளை எல்லாமே சேமா இருந்தா என்ன சார் பண்றது? 1 by CS equal to N by C. 1 by C, 1 by C, 1 by C, 1 by C. எத்தனை இருக்கோ அத்தனை by C, N by C. ஃபைனலா CS வேணும்னா C by N. ரைட்டா? 10 கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாத்தோட வேல்யூவும் C தான். ஃபைனலா எஃபெக்டிவ் என்னவா இருக்கும்? C by 10. அப்போ சீரிஸ் காம்பினேஷன்னாலே 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 உங்களுக்கு தெரியணும். அதே ரெசிஸ்டாரோட சீரிஸ் கேட்டா நான் இங்கேயே உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். R1 plus R2 plus R3ன்னு 10thலயே படிச்சிருப்பீங்க. கத்துக்கிட்டீங்களா? சரிங்க சார், அப்படியே parallel சொல்லி கொடுத்துருங்க. Capacitors are connected in parallel. Parallel ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். Capacitors are connected in parallel. P potential same. Series charge same. Series charge same. Parallel potential same. இங்க potential V ன்னா இங்க டிராப் ஆகுறதும் V தான், இங்கேயும் V தான், இங்கேயும் V தான். இங்க இருந்து கிளம்புற சார்ஜ் Q இந்த ஜங்ஷன் போன பிறகு மேல Q1 ஆகும், Q2 ஆகும், Q3 ஆகும் பிரிஞ்சிரும். பொட்டென்ஷியல் சேமா இருந்து சார்ஜ் டிஃபர் ஆனா the combination is called as parallel. பிரான்ச்சா பிரிஞ்சுதுன்னா parallelல வரும். ஜஸ்ட் பெண்ட் மட்டும் இருந்ததுன்னா சீரிஸ்ல வரும். இந்த டெரிவேஷன் நம்ம எப்படி சார் ஸ்டார்ட் பண்றது? நான் கொடுத்ததோ Q, எனக்கு வந்ததோ Q1, Q2, Q3. அப்ப Q1 plus Q2 plus Q3 ஒத்துக்கிறீங்களா? அங்கிருந்து Qக்கு பதிலா CVன்னு எங்களுக்கு தெரியும். இது parallelன்றதுனால CP, C1V, C2V, C3V. எல்லா இடத்துலயுமே பொட்டென்ஷியல் சேமா இருக்கிறதுனால நம்ம அடிச்சுட்டு கடைசியா நம்ம தேடி வந்தது CP equal to C1 plus C2 plus CV. parallel combinationல effective capacitance வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். C1 plus C2 plus C3. அப்படியே வார்த்தையா எழுதி முடிச்சிருங்க. total capacitance equal to sum of capacitance of a individual capacitance. ஒருவேளை எல்லாமே சேமா இருந்தா NC. கரெக்டா? சோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சீரிஸ் காம்பினேஷனோட ஃபார்முலா, parallelோட ஃபார்முலா. இங்க பாருங்க, கெபாசிட்டர் சீரிஸ் ஃபார்முலா 1 by CS equal to 1 by C1, 1 by C2, 1 by C3. இனிமேல் தான் உங்களுக்கு வேலை இருக்கு. நான் கேட்க நீங்க பதில் சொல்லணும். parallel CPக்கு பதிலா C1 plus C2 plus C3.
அதே ரெசிஸ்டார் Rs equal to R1 plus R2 plus R3 ரைட்டா? அதே இண்டக்டார் L1 plus L2 plus L3 இண்டக்டார் இஎம்ஐல படிப்போம். எங்கெங்கெல்லாம் சீரிஸ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் பேரலல் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அங்கேயும் படிச்சோம். ஞாபகப்படுத்திக்கோ எல்லாத்தையும். இங்க 1/Rp 1/R1 plus 1/R2 plus 1/R3 ரைட்டா? ஸோ சீரிஸ் பேரலலோட ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. இதை சம்மா கன்வெர்ட் பண்றது தான் உங்களோட புத்திசாலித்தனம். நான் ஒரு 4 மாடல் சொல்றேன். நீங்க பேசினாதான் அது நல்லா உங்களுக்கு புரியும். இல்ல நான் மட்டும் சொல்லிட்டு தான் சுத்தமா புரியாது. ஏன்னா நீ தப்பு பண்ணுவ, அதை சரி பண்ணும் பொழுது மற்றவங்களும் அதை சரி பண்ணிப்பாங்க. உனக்கு என்ன மனசுல தோணுதோ இதுதான் ஆன்சர்னு உனக்கு தோணுச்சுன்னா போல்டா சொல்லிடு. அது ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கத்துக்கணும்னா அந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கணும். அது நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணணும், கத்துக்க ட்ரை பண்ணணும். இவ்வளவு விஷயம் இருக்கு ரைட்டா? ஜெயஸ்ரீகா குட் ஈவினிங். ஜெயஸ்ரீகா கேக்குதா? சரி கேக்குதா? நேஹா கேக்குது சார். ரைட் ரைட் கேக்குது சார். சரி பஸ் சவுண்ட்ல செக் பண்ணிக்கோங்க. ரைட். கனெக்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் காம்போ பேசுவோம். கவனமா கவனிங்க. இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஜஸ்ட் நீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும். இந்த கெப்பாசிட்டரோட ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கெப்பாசிட்டருக்கு C1 C2ன்னு பேர் கொடுக்குறேன். இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் என்ன காம்பினேஷன் யாராவது சொல்ல முடியுமா? போல்டா சொல்லு, ஜாலியா சொல்லு. சீரிஸ். ஏன் சீரிஸ்? சீரிஸ் எங்கேயுமே வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி டைவர்ட் ஆகல சார். டைவர்ட் ஆகல, ஜங்ஷன் இல்ல. அப்ப நீ என்ன பண்ணணும், இங்க இருந்து கிளம்புற சார்ஜ் Q, இங்க வரைக்கும் Q, திரும்பவும் Q, திரும்பவும் Q, அவங்க வீட்டுக்கே திரும்ப Q போயிடுச்சு. இதை கண்டுபிடிக்க இன்னொரு ரகசியம் இருக்கு. ஜஸ்ட் பெண்டா இருந்தா சீரிஸ். C1 C2 சீரிஸ். C1ஓட வேல்யூ C, C2ஓட வேல்யூ C. இதோட ஃபார்முலா என்ன? 1/C is equal to 1/C 1/C 2/C திருப்பி போட்டீங்கன்னா C/2. இதான் ஆன்சர். அப்ப ஜஸ்ட் பெண்டு மட்டும் இருந்தா அது சீரிஸ். ஜங்ஷன் இருந்தா அது பேரலல். பாத்துருவோமா? இது சும்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நான் உங்களுக்கு ஈஸியால இருந்து கத்து கொடுத்து போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு பேட்டரி. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்ள போகும். ஈஸில இருந்து கஷ்டம் அப்படி போகலாம். இங்க இருந்து போற ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் C, செகண்ட் C, தேர்ட் C. இதுதான் பேட்டரி. சொல்ல முடியுமா? இந்த C1 C2 C3 மூணு பேர் என்ன காம்பினேஷன்? சீரிஸ். சீரிஸ். காரணம் இதுவும் பெண்டு, இதுவும் பெண்டு. அப்போ எல்லாமே சேமா இருக்கு. CS equal to C/3 ஒத்துக்கிறீங்களா? CS equal to C/3. ரைட். ஓரளவு நல்லா கண்டுபிடிக்கிறீங்க. பெண்டா இருந்தா சீரிஸ் காம்பினேஷன். இது அப்படிதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து போனா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். எடுத்தது நான் பெரிய சம் போட்டேன் அப்படின்னா சுத்தம் புரியாது போயிடும். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. Find the effective capacitance between A and B. சொல்ல முடியுமா? ஒரு பேச்சுக்கு இவனை 1ன்னு வச்சுக்கோ, இவனை 2ன்னு வச்சுக்கோ, இவனை 3ன்னு வச்சுக்கோ. நீ எனக்கு சொல்லு, நான் ட்ரை பண்ணு. சரி, 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இந்த காம்பினேஷன், அந்த ஆன்சரும் 3ஆம் நம்பரும் வேற ஒரு காம்பினேஷன், அந்த மாதிரி என்கிட்ட பேசுங்க. சார் 1 2 சீரிஸ் 1 2 1 2ஆமா 1 and 3ஆ? 1 3 1 and 2 1 and 2 சார் சீரிஸ். எதை வேணா எடுத்துக்கலாமா சார்? 1 and 2 நான் சீரிஸ் கேட்டிருக்கிறது between A and B கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கிறது between A and B. நீ சொன்னது கரெக்ட். 1 and 2 தான் சீரிஸ். இது சரி, எங்களுக்கு இன்னும் இது கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நான் சொல்ற ஐடியா சரியா? யாரு 2 பேருக்கு எஃபெக்டிவ் கேக்குறாங்கன்னு பாருங்க. between A and B. அப்ப ஏக்கும் பிக்கும் இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்து வர்ற சார்ஜ் Q, இங்க ஜங்ஷன் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த பஸ்ல Q1 சார்ஜ் போயிடுச்சு, இந்த பஸ்ல Q2 சார்ஜ் போயிடுச்சு. அந்த Q2 சார்ஜ் எங்கேயுமே மாறாம இது வரைக்கும் Q2 தான் வரும்.
அப்ப 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர்லயும் 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டர்லயும் போற சார்ஜ் Q2. அவங்க 2 பேரும் பெண்டு, அதனால சீரிஸ். அந்த 2 பேரோட ஆன்சரும் இந்த 3ஆம் நம்பர் கெப்பாசிட்டரும் parallel. அப்ப கவனமா கவனியே. அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்? C/2. ஒத்துக்கிறீங்களா? 1/C, 1/C, 2/C, திருப்பி போட்டீங்கன்னா C/2. அடுத்தது ஒரு C. இது ரெண்டும் parallel. புரிஞ்சுக்க முடியுதா? இவங்க 2 பேரும் சீரிஸ். அந்த ஆன்சர் C/2. தென் C. இவங்க 2 பேரும் parallel. வழக்கம் போல இங்க பேட்டரி. இதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. parallel ஆசிட் ஆட் பண்ணிக்கணும். C/2 plus C. 3C/2. பயப்படாதடா. நீ எவ்வளவு டஃப்பான சம்மா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்துறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் யாரு 2 பேருக்கு நடுவுல கேக்குறாங்களோ இமேஜினரியா, கற்பனையா அங்க ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு யாரு 2 பேரு சீரிஸ், யாரெல்லாம் பேரலல்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சம் எல்லாம் குழந்தை சம் அப்படியே. என்னன்னா அது பார்த்து பசங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, சீரிஸ் பேரலல் கண்டுபிடிக்க தெரியாத பயப்படுறது. அது கண்டுபிடிக்கலாம் பெரிய ஏதோ வித்தெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. இப்ப பாரேன், இன்னும் ஒரு 5, 6 சம்முக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் தரவாயிடுவீங்க. பட் கொஞ்சம் கான்சியஸா உள்ள இரு. இந்த சம் ட்ரை பண்ணு. இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. எல்லாருமே C. எல்லாருமே C. நீ எனக்கு ஐடியா மட்டும் சொல்லு. இவன் 1ஆம் நம்பர், இவன் 2ஆம் நம்பர், இவன் 3ஆம் நம்பர், இவன் 4ஆம் நம்பர், இவன் 5ஆம் நம்பர். சொல்லுங்க பா. யார் 2 பேர் சீரிஸ்? யார் 2 பேர் பேரலல்? அது மாதிரி சொல்லுங்க. So 1 and 2 series. 1 and 2 series. 1 and 2. அது C/2. ஓகே. இந்த ஆன்சரும் யாரும் பேரலல்? சரி சார். 3யும் பேரலல். அப்ப மீதி இங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இங்க ஒரு கெப்பாசிட்டர். எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும், சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப இவங்க 2 பேரும் பேரலல். 3C/2ல அப்போ இங்க இருந்து ஒரு கெப்பாசிட்டர், இங்க இருந்து ஒரு கெப்பாசிட்டர், இங்க இருந்து ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ C. இந்த கெப்பாசிட்டரோட C. இதெல்லாம் சால்வ் பண்ணி 3C/2 புரியுதா? அப்ப அவன் 3C/2ன்றதுனால என்னாச்சு? ஸ்கிரீன் போயிடுச்சேடா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், சார். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் கிளியரா? அப்போ இந்த C 3C/2 C 3 பேரும் சீரிஸ். 1/C, 1/3C/2 மேல போயிடுது. 1/C. இதுக்கப்புறம் நீங்க எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. 3C எடுத்துக்கோங்க. 3 + 2 + 3. 3 2 5 3 8. 8/3C. ஆன்சர் 3C/8. திருப்பி போட்டுக்கணும்ல. ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். நீங்க ரெசிப்ரோக்கல் எடுக்காமலே போடக்கூடாது. ஆப்ஷன்ல ரெசிப்ரோக்கல் எடுக்காம ஒரு ஆன்சர் இருக்கும். ரெசிப்ரோக்கல் எடுத்து ஒண்ணு இருக்கும். அதனால அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டா? இது என்ன சரியா புரியலன்னா கவனமா கவனி. ஃபர்ஸ்ட் 2 பேரை சால்வ் பண்ணா C/2. அந்த C/2வையும் இந்த Cயும் சால்வ் பண்ணா 3C/2. அப்ப இது எல்லாம் சால்வ் பண்ண பிறகு 3C/2. இந்த C, இந்த C, 3C/2 எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன். ரைட்டா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ரைட். ஸோ சின்னோண்டு வேலை தான், முடிச்சிட்டேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? சீரிஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, பேரலல் கண்டுபிடிக்கிறது. ரைட். அடுத்த சம் பாருங்க. 1 2 3 வச்சு நீங்க சொல்லணும். இந்த சம் ட்ரை பண்ண.
கொஞ்சம் கொஞ்சமா யார் சீரிஸ் யார் பேரல்னு சொல்ல ட்ரை பண்ணு. இது ஒரு கெப்பாசிட்டர், 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 இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, எல்லாத்தோட வேல்யூம் சி தான். நம்ம பேசுறதுக்காக நான் என்ன பண்றேன், 1 2 3 கொடுத்துறேன். இவன் 1, இவன் 2, இவன் 3, இவன் 4, இவன் 5, இவன் 6. இப்ப நீங்க எனக்கு சொல்லி தரணும், சரி இவங்க 3 பேரும் சீரிஸ், இல்ல இவங்க 2 பேரும் சீரிஸ், அந்த ஆன்சரை இவனும் பேரலல், அந்த ஆன்சர் இவங்களும் சீரிஸ் அப்படின்னு சொல்லணும். யாராவது சொல்லுங்க, உன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணு. 4 5 6 சீரிஸ். 4 5 6 சீரிஸ், ரைட். அது சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? C/3. C/3. எக்ஸலன்ட் சொன்னேன். அப்போ ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கு. இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ண பிறகு C/3, அந்த C/3 இந்த இடத்துல பேரலலா போட்டுக்கணும், ரைட்டா? சரி, இப்ப இந்த இடம் 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டர், 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர், 3ஆம் நம்பர் கெப்பாசிட்டர். அடுத்து என்ன நடக்கும்? 3 and 2 pair. புரியலமா? C/3 and C. C/3 and C/3 C and C are parallel. Parallel. parallel, கரெக்டா? சரி. அப்ப parallel C plus C/3 4C/3. இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணா 4C/3. அந்த 4C/3 எங்க சார் எழுதுறது? இது 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் C, இது 3ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் C. இந்த 4C/3 இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணா 4C/3. இந்த இடம் இருக்கு, இது A, இங்க B. உங்களுக்கு தெரியுமா, எண்ட்ல இருந்து தான் நீங்க சால்வ் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட்ல இருந்து தான் குறைச்சிக்கிட்டே வந்து ஃபைனலா A and B குள்ளார நிறுத்தணும். இது 3 என்னப்பா காம்போ? Series. அப்போ சீரிஸ்னா 1/C, 1/4C/3 மேல போயிடும். கவனமா இருக்கணும். 1/C, 4C எடுத்துருங்க. இது 4 டைம் இருக்கு, இது ஒரே டைம் இருக்கு, இது 4 டைம் இருக்கு. அப்ப 4 4 8 3 11/4C. உங்களுக்கு தெரியுமா, இந்த 11/4C ஆப்ஷன்ல இருக்கும். நமக்கு தேவை 11/4C கிடையாது, 4C/11. நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். ஆப்ஷன்ல டினாமினேட்டர்ல C இருந்தா அது இருக்கவே இருக்காது, மேலதான் C இருக்கும். அது சீரிஸா இருந்தாலும் பேரலலா இருந்தாலும் மேலதான் C இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ உன்னை குழப்பறதுக்கு 4/11C கொடுத்திருப்பான். நீ தான் தெரிஞ்சுக்கணும், C எந்த காலகட்டத்திலையும் கீழே இருக்காது, அது உங்களை மாதிரியே அப்பர் கேஸ்ல தான் இருக்கும், ரொம்ப மேல இருக்கும். 4C/11 அது சீரிஸ்ல எழுதினாலும் பேரலல் எழுதினாலும் மேலதான் இருக்கும். 4C/11. 11/4C திருப்பி போட்டு தான் ஆப்ஷனை டிக் பண்ணணும். அதுலயும் வந்து குழப்பறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4/11C கொடுத்தா ஏமாந்துடக்கூடாது, C மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இதெல்லாம் பசங்க எக்ஸாம்ல பண்ற சின்ன சின்ன தப்பு, நான் கண்ணால பாத்துருக்கேன் பாருங்க. அவங்க இருக்கும் பொழுது என்னடா தப்பு பண்ணிருக்கேன்னா, சார் மறந்துட்டேன், சார் தெரியல. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன தப்புல அல்பமா தப்பு பண்ணி நம்ம ஒரு 5 மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டஃப்பான சம்மா இருக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாத சம்மா இருக்கு, ஒழிஞ்சு போகுது, விட்டு போ. கஷ்டப்பட்டு படிச்சது எதுலையுமே ஒரு கொஷின் கூட டிராப் ஆகக்கூடாது. நீ படிக்கலையா, போய் தொலையுது. நீ படிச்சுட்ட அப்படின்னா அதுல ஜெயிச்சுட்டு தான் வரணும், ஒரு கொஷின் கூட லூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சீரிஸ் பேரல் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்க இல்லையா? இன்னும் ஒரே ஒரு கொஷின் மாதிரி. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கெப்பாசிட்டர், இங்க 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 ஒரு கெப்பாசிட்டர். இப்படி ஒரு பெரிய சம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சால்வ் பண்ண வேண்டாம், எல்லாமே C தான், ஐடியா மட்டும் சொன்னா போதும். இது எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு சொல்லணும். 1 2 3 4 5 6 7. எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க, எப்படி சொல்லுவீங்க, சொல்லுங்க. So 2 and 3 parallel first 2 solve and 3 பண்ணிட்டு parallel சால்வ் பண்ணி அங்க ஒரு ஆன்சரை 4 வச்சுக்கணும். and ஓகே 5 சூப்பர். parallel. 4 and 5 parallelனு சொல்லி அங்க ஒரு ஆன்சரை வச்சுக்கணும். அப்புறம் Everything in series. எல்லாமே சீரிஸா, மீதி எல்லாமே மீதி எல்லாமே சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த 2 and 3 சால்வ் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆன்சர் இருக்கு. 4 and 5 ஒரு ஆன்சர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 1 இந்த ஆன்சர்,
இந்த ஆன்சர், இது இது எல்லாமே பெண்ட் சீரிஸ் காம்பினேஷன். ரைட்டா? ஸோ ஜங்ஷன் இருந்ததுன்னா தான் பேரலல், ஜங்ஷன் இல்லைன்னா சீரிஸ். இப்போ இங்க ஜங்ஷன் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் போகுது, இங்க ஒரு சார்ஜ் போகுது, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் பேரலல். இவங்க ரெண்டு பேருக்கு ஜங்ஷன் இல்ல, பெண்டு டைரக்டா வருது பாருங்க, அதனால சீரிஸ். வாய்க்கால்ல தண்ணி போகும் பொழுது பிரான்ச்சஸே இல்லாம நேரா போயிட்டு இருந்ததுன்னா அது சீரிஸ், பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா பேரலல். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? பை இது ஒரு ஜெனரல் மாடல், சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்கிற சின்ன சின்ன ஐடியா. அடுத்தது கேஸ்க்குள்ளார போயிடும். ஃபர்ஸ்ட் கேஸ், கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னங்க சார்? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், இப்போ இது நீ ஏ, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு பி. இப்போ உன்னோட பொட்டென்ஷியல் பிஏ, அவனோட பொட்டென்ஷியல் பிபி. இப்ப விஏவும் விபியும் சேம் கிடையாது. உன் பொட்டென்ஷியல் வேற, அவன் பொட்டென்ஷியல் வேற. எப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு வயரால கனெக்ட் ஆகுறீங்களோ, உன் கையில ஒரு வயர் கொடுத்துட்டேன், அவன் கையில ஒரு வயர் கொடுத்துட்டேன், உன்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜ் எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு. எப்ப சார்ஜ் சேமா மாறிடுச்சோ அப்பவே பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுச்சு. சரி, எங்களுக்கு சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ரெண்டு பாயிண்ட் ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்டோட பொட்டென்ஷியலும் சேம். அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட், விஏவும் விபியும் ஒண்ணுதான். இதுதான் ஐடியா. இதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ரைட்டா? ஒரு ஃபெமிலியர் சம்ம, எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சொல்லுங்க, இது என்ன காம்பினேஷன்? உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க என்ன காம்பினேஷன்? சீரிஸ். இது என்ன காம்பினேஷன்? என்னப்பா காம்பினேஷன்? பேரலல். ஏன் பேரலல்? ஏன் பேரலல்? நடுவுல கனெக்ட் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி. ஷார்ட் சர்க்யூட் மாதிரி இல்ல, நீ சொல் பேரலல் ரொம்ப ரைட். பட் எனக்கு தேவை சரியான விளக்கம். டைவர்ஷன். டைவர்ஷன் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்ல ட்ரை பண்ணேன். சரி, ஓகே. இங்க யாரு ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல் சேமா இருக்குன்னு சொல்லுங்க. யாரும் யாரும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்காங்க? ட்ரை பண்ணுங்க. யாரும் யாரும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்காங்க. உனக்கு கண்ணு முடியுது தெரியுது. சரி, ஏவும் ஒய்யும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா, பொட்டென்ஷியல் ஆஃப் ஏவும் பொட்டென்ஷியல் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல். அதனால ஏ கமா ஒய் ஒரே பாயிண்ட். அடுத்து நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க. பி அண்ட் எக்ஸ். பி அண்ட் எக்ஸ் அவங்க ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல் சேம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட், எக்ஸும் பியும் ஒரே பாயிண்ட். இப்ப நீங்க அந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை நீங்க இந்த பக்கமா அந்த பக்கம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஏல இருந்து எக்ஸ் வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டர், ஒன்னா நம்பர் கெப்பாசிட்டர். ஏ இந்த பக்கம் இருக்கு, எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. ஏல இருந்து எக்ஸ் வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டர். ரெண்டாம் நம்பர் கெப்பாசிட்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல இருக்கு. எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு, ஒய் இந்த பக்கம் இருக்கு. இது ரெண்டாம் நம்பர் கெப்பாசிட்டர். ஒய் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஒய்க்கும் பிக்கும் மூணாம் நம்பர் கெப்பாசிட்டர். ஒய் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. மூணாம் நம்பர் கெப்பாசிட்டர். ஏவும் ஒய்யும் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல். அப்ப எல்லாம் ஒன்னா நீ கனெக்ட் பண்ணணும். எக்ஸும் பி எல்லாம் சேம் பொட்டென்ஷியல், ஒன்னா கனெக்ட் பண்ணணும். சி சி சி, ஆன்சர் 3C. அவ்வளவுதான் பே. ரைட்டா? ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சது இது பேரலல் காம்போ. காரணம் ஏ வந்து ஒய் ஒரே பொட்டென்ஷியல், எக்ஸ் அண்ட் பி ஒரே பொட்டென்ஷியல். நிதானமா பாயிண்ட் லெஃப்ட்லயும் ரைட்லயும் மார்க் பண்ணிட்டு யாருக்கு நடுவுல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடணும்.
இப்படி இருந்தா அதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ரைட்டா? இன்னும் கூட உனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த செஷன் முடியும் பொழுது இந்த கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்ல எந்த சம் கொடுத்தாலும் நீ சால்வ் பண்ணுவ. இன்னொரு 2 3 சம் பாருங்க. இது ஒரு கெப்பாசிட்டர், இது சென்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இந்த பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் A, எல்லாமே C C C C. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் O and N கேக்குறேன். என்ன காம்பினேஷன் நினைக்கிறீங்க? வாயை திறந்து பேசு. parallel. parallel sir. மோனிஷ் என்ன சொன்ன? parallel வரும்னு நினைக்கிறேன் சார். என்ன சொன்ன? parallel parallel. ஏன் parallel? சார் பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலயும் சேமா இருக்குன்னு சர்க்கம்ஃபரன்ஸ் பொட்டென்ஷியல் எல்லா இடத்துலயும் சேமா இருக்கு. இப்போ 1ஆம் நம்பர்ல நான் என்ன பாயிண்ட் எழுதணும்? ஏ ஏ. சூப்பரா சொன்னேன். 2ஆம் நம்பர்ல ஏ. 3ஆம் நம்பர்ல ஏ. 4ஆம் நம்பர்ல ஏ. ஏன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஏன்னா நடுவில் எந்த காம்பனண்ட்டுமே இல்லை, எல்லாம் ஒயரால கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா அது ஃபுல்லா சேம் பொட்டென்ஷியல். அப்ப 4 கெப்பாசிட்டரோட லெஃப்ட் எண்டும் ஓ. ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாத்தோட லெஃப்ட் 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 வந்து ஓ. எல்லாத்தோட ரைட்டும் ஏ. அப்ப 4 parallel. ஆன்சர் என்ன? 4C. முதல்ல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது என்ன பார்க்கணும்னா, ஒரு வயர்ல இருந்து இன்னொரு வயர் எந்த காம்போனன்ட் இல்லாம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கா, அவங்க 2 பேரும் ஒரே ஆள் முடிவு பண்ணிருக்கு. இங்க பாருங்களேன். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் சார் ஆனா அங்க பெண்ட் வருதுல, அப்ப அது சீரியஸா இருக்கக்கூடாது. அந்த பெண்ட் மட்டும் சீரியஸ். இதெல்லாம் பேச முடியாதுமா. பாயிண்ட் வச்சு தான் பேசணும், பொட்டென்ஷியல் வச்சு பேசணும். இப்ப எந்த கேஸுமே இல்லாத ஜெனரல் கேஸா இருந்தா தான் பெண்டு, ஜங்ஷனு. இது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்னா பொட்டென்ஷியல் எங்கெல்லாம் சேமா இருக்கோ அதை வச்சு சொல்றது. ரைட்டா? ஓகே. இதை ட்ரை பண்ண. இது ஓன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறேன். என்னன்னு சொல்லுவீங்க? 1 2 3 4. யாரா சொல்ல முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 1 2 3 parallel சார். 1 2 3 parallel. ரொம்ப அழகா சொன்னேன். என்ன காரணம்னா இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. ஏல இருந்து ஓ, ஏல இருந்து ஓ, ஏல இருந்து ஓ. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏல இருந்து ஓ, ஏல இருந்து ஓ, ஏல இருந்து ஓ. இந்த பக்கம் ஃபுல்லா ஏ, இந்த பக்கம் ஃபுல்லா ஓ. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன? சீரிஸ் ஓல இருந்து பி. இப்ப சால்வ் பண்ணும் பொழுது சி 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 சால்வ் பண்ணும்போது ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. இங்க ஒரு 3C, இந்த 3Cயும் இந்த Cயும் சீரிஸ். அப்ப ஆன்சர் 1/3C 1/C. 3C எடுத்துட்டீங்கன்னா 1 + 3 4/3C. ஆப்ஷன்ல 3C/4 இருக்கும், C மேல தான் இருக்கும். கரெக்டா? இது பொட்டென்ஷியலை வச்சு அழகா சால்வ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் ஒரு வயரால கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஒரே பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் ஒரு வயரால கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஒரே பாயிண்ட். ரைட்டா? பட் லாஸ்ட் சம் இந்த ஒரு சம் மட்டும் இன்னும் முடியல. இந்த கான்செப்ட் ஆஃப் வீன்ஸ்டோன் இருக்கு, கான்செப்ட் ஆஃப் சிமிட்ரி இருக்கு. பட் எப்பவுமே எல்லா வருஷமே என் பசங்க யாருமே சீரிஸ் பேரலல் தப்பே பண்ண மாட்டாங்க, நீங்களுமே கூட. அவ்வளோ அழகா அவ்வளோ கிளாரிட்டியாக கற்றுக் கொடுத்துறேன். பட் என்னன்னா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய சம ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா இங்கே கற்றுக்கிட்டது போதும்னு நினச்சி நீ மட்டும் நினச்சிட்டு இருந்தால் தப்பு பண்ணிடுவேன். இதை ட்ரை பண்ணுங்களேன். இந்த சமயம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கலாம். அடிக்கடி சொல்லித்தர சம் தான் இது. Find the effective capacitance between A and B by எல்லாருமே C. ட்ரை பண்ணுங்க.
எனக்கு நேரா ஆன்சர் மட்டும் தான் வேணும். ரொம்ப ஈஸியான மாடல். த்ரீ இது பை கே- ஃபைவ் சி புரியல பா. 3/5C 3C/5 இல்ல 3/5C? 3C/5 3C/5 அது எந்த அளவுக்கு ரைட்டுன்னு எனக்கு தெரியல. செக் பண்ணிடுவோமா? இப்போ இந்த மாதிரி சம்ம வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா பிரிச்சுக்க ட்ரை பண்ணணும். இவ மட்டும் இவ மட்டும். இது ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, 3 பேரும் பேரலல்னா 3C. அப்ப இந்த இடம் 3C. இந்த C அப்படியே தான் இருக்கு. இது 3 சேர்ந்தா பேரலல் 3C. உங்களுக்கு தெரியுது இல்ல, பார்த்த உடனே பேரலல்னு தெரிஞ்சிடும். இந்த பிரான்ச்சை பார்த்த உடனே இது 3 பேரலல், இது 3 பேரலல். அப்போ 1/3C 1/C 1/3C 3C 1 + 3 + 1 5/3C. ரொம்ப நல்லா சொன்னோமா? 3C/5. ரைட்டா? ஸோ இதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இப்போ கான்செப்ட் ஆஃப் இன்ஸ்டோனும் கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரி நம்ம நாளைக்கு தான் கற்றுக்க போகிறோம். இப்போ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்னா நீங்கள் கவனமாக கற்றுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு வயர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். ரைட்டா? நம்ம நோட்ஸில் பேர் என்ன, ஆலன் மாடலில் ஒரு 4-5 சம் வந்து மார்க் பண்ணி அனுப்பி விடுறேன். முடிஞ்சுன்னா எப்பயாவது டைம் நைட்குள்ளே டைம்